சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், அங்கிருக்கும் நிலவரம். அதாவது சிவரஞ்சனி, தென்மேற்கு வங்கக்கடலில் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை, மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்த நிலையில் சென்னை புறநகர் பகுதியான விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவுலிருந்து விட்டு கனமழை பெய்து வந்து தற்போது சுமார் 1 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது மட்டுமின்றி சென்னை விமான நிலையத்தில் சென்னை மீனம்பாக்கத்தில் அதிக அளவு மழை பெய்து வருவதால் விமான நிலையத்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து மற்றும் விமான சேவையும் இன்றைய தினம் வெகுவாக அதிகமாகவே பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை பெய்யும் என்றால் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சம்பவம் தான் அதிகரித்து காணப்படும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். சென்னை சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், கனமழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, சென்னை புறநகர் பகுதிகளான ஓஎம்ஆர் சாலையில் சுமார் 1/2 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் சென்னை சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் ஆமை வகுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாகியுள்ளன. அதேபோல் இந்த துறைப்பாக்கம் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் காணப்பட்டு வருகின்றன. இந்த ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸும் செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கூடிய ஒரு நிலையும் இங்கு உருவாகி வருகின்றன. சுமார் 1/2 மணி நேரத்திற்கு பெய்த இந்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்தும் இந்த சாலையில் மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் போலவே சாலை முழுவதுமாக மழைநீர் நிரம்பி புலம்போல் காட்சியளிக்கிற ஒரு நிலையம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். தொடர்ந்து சென்னை பூந்தமல்லியிலிருந்து செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சோமசுந்தரம், பூந்தமல்லி பகுதிகளை பொறுத்தவரைக்கும் அங்கு மழை பாதிப்பு எவ்வாறாக இருக்கிறது? கண்டிப்பாக சிவரஞ்சனி, காலை முதல் இந்த பகுதி கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. இந்த நிலையில் பூந்தமல்லி ட்ரங்க் சாலை, பூந்தமல்லி பஸ் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழை நீரானது தேங்கி காட்சி அளித்து வருகிறது. அதேபோல் போரூர், குன்றத்தூர், செம்பரம்பாக்கம், மாங்காடு, வலசரவாக்கம், ராமாபுரம், சின்னப்போரூர், மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக பகலானது தற்பொழுது இரவு போல் காட்சி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகன ஓட்டிகள் இதனால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இந்த சாலைகளில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், அதாவது ஆம்புலன்ஸுகள், அரசு பேருந்துகள் உள்ளிட்டவை மழையினால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மழை காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது தேங்கி காட்சி அளித்து வருகிறது. இந்த காட்சியை பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருவது குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், திருவெண்காடு, வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பழையாறு, பூம்புகார், திருமுல்லைவாசல், தொடுவாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் மழை பெய்தது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் படகுகள் பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.